கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அவரை நாம் இப்பொழுது ஸ்தோத்தரிக்க போகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பாணிந்து தொழுது காணிந்தம்மை கண்பாருமே. பாணிந்து கூனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண்பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை மீட்க வந்த இரட்சகரே, உம்முடைய பாதம் பணிந்து தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 124 சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேலே எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய கோபம் அல்லது மனுஷனுடைய விரோதமான செயல்கள் பிற மனிதர்களை பயங்கரமான பாதிப்புக்குட்படுத்தக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்க முடியும். எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் ஒரு மனிதனுக்கு விரோதமாக இன்னொரு மனிதன் எழும்பி தீமை செய்யக்கூடிய செயல்கள் எங்கும் பெருகிவிட்டது. இன்று என்று பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நம்ம கேட்கக்கூடிய செய்தி, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக நேரடியாக தீமை செய்து விரோதிக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். அது காயப்படுத்துதல், கொலை செய்தல், இப்படிப்பட்ட தீங்கான காரியங்களிலே முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது சில மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு தீமையை செய்ய விரும்பினால், நேரடியாய் செய்ய முடியாவிட்டால் மறைமுகமாக சில விரோத செயல்களை செய்து மாந்திரீகம் போன்ற வல்லமைகளின் மூலமாக பிற மனிதர்களை அழிவுக்குள்ளே கொண்டு போகும்படியாக துர்க்கிரியைகளை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சில மனிதர்கள் பார்ப்பீர்கள் என்றால், வேற மனிதர்களை அவர்கள் கருவிகளாக பயன்படுத்தி அவர்கள் மூலமாக அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக மனித விரோத செயல்கள் இன்றைக்கு தேசத்திலே நாளுக்கு நாள் பெருகிவிட்டு, மதத்தின் பேரிலே, இனத்தின் பேரிலே, ஜாதியின் பேரிலே, இன்னும் ஆணவ பேரிலே, இப்படி பலவிதமான தீமைகள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இது நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில மனிதர்கள் நம்மளை பகைக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மளை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள்.
ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இன்னொரு மனுஷன் எழும்பும்போது கர்த்தர் அவன் கூட இருந்தால் அந்த மனுஷனை விரோதமாக எழும்புகிற மனுஷன் ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. நமக்கு தெரியும், குடும்பத்துக்குள்ளேயும் அப்படிப்பட்ட விரோத செயல்களை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய குடும்பத்தில் அவனுடைய சகோதரர்களாம் சேர்ந்து யோசேப்பை பகைத்து அவனை கொலை செய்வதற்கு அவனை குழியிலே எரிந்துவிட்ட சம்பவத்தை வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. குழியிலே எரிந்து விட்டதை பார்க்க முடிகிறது. இப்படியாக விரோத செயல்களை இன்றைக்கு அநேக மனிதர்கள் குடும்பத்தாரே செய்கிறார்கள். ஆனால் யோசேப்போடு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 39வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 1-2 வாசிக்கிற, யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியின் தலைவர்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். பார்த்தீங்களா, சகோதரர்களாம் சேர்ந்து யோசேப்பை விட்டுட்டாங்க. ஆனால் அவன் எகிப்தில் போத்திபார் என்கிற ஒரு அதிபதியினுடைய வீட்டிலே அவன் இருக்கிறான். அப்படி அதிபதியினுடைய வீட்டில் இருக்கும்போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அதனால் இவங்க சகோதரர்கள் அவனுக்கு என்னதான் தீமை செய்ய நினச்சி தீமை செஞ்சாலும் அந்த தீமையினால் யோசேப்புக்கு எந்த ஒரு கேடும் வரவில்லை. யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் நாட்டின் பிரதம மந்திரியாக கர்த்தர் கூட இருந்ததுனால உயர்த்தப்பட்டார். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி உங்களை அழிப்பதற்கு எத்தனையோ விதமான தந்திரமான சூழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் அவங்களுக்கு ஏற்று ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் அவர்களே இல்லாமல் போய்விடுவார்கள். அவர்களே வெட்கமடைந்து போய்விடுவார்கள். அவர்களே நாணமடைந்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை விட்டு அவர்கள் ஓடி போவார்கள். எனவே தான் நம்ம படித்தோம் 124ஆம் சங்கீதத்திலே, கர்த்தர் நம்ம பக்கத்தில் இல்லாவிட்டால் மனுஷர்கள் நம்மளை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் 6வது வசனம் சொல்கிறதை கவனிங்க, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருபோதும் துன்மார்க்க மனிதன் கையில் ஒரு தேவனுடைய பிள்ளைய வீணாக ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை எல்லா மனுஷ சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி காப்பார். உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்களா, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா, செய்வனை செய்கிறாங்களா, அல்லது உங்களை அழிக்கிறதுக்கு யாரையோ மனிதர்களை தூண்டி விடுறாங்களா, பயப்பட வேண்டாம். அவர்கள் கையில் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். நல்ல தகப்பனே, யாராகிலும் இந்த செய்தியை கேட்கிறவங்க, எனக்கு விரோதமாக சில மனுஷர்கள் எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக தீமை செய்கிறதுக்கு பலவிதமான தந்திரமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரே நான் எப்படி இருந்து தப்ப போகிறேன் என்று வேதனையோடு கூட நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மனிதர்கள் 7 வழியாக ஓடி போகும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.